அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களுக்கு முன்பு நான் ஒரு அறிவிப்பை செய்திருந்தேன். ஜெய்பீம் 2.0 என்னும் ஒரு திட்டத்தை நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்களின் முயற்சியில் முன்னெடுக்க இருக்கிறோம். அம்பேத்கரியம் என்னும் தலைப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பேச்சுகள், எழுத்துக்கள் மற்றும் அவருடைய சிந்தனைகள் யாவற்றையும் தொகுத்து 50 தொகுதிகளாக 20,000 பக்கங்களில் புத்தகங்களை நாம் வெளியிட இருக்கிறோம். ஜெய்பீம் பதிப்பகத்தின் மூலம் இந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். இதனை நிறைவேற்றுவதற்கென்று ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் என்னும் அறக்கட்டளை ஒன்றை நிறுவியிருக்கிறோம். அந்த அறக்கட்டளையின் தலைவராக நானும், நிர்வாக இயக்குநராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எழுத்தாளர் கௌதம சன்னா அவர்களும் பொறுப்பிலிருந்து இந்த பணியை முன்னெடுக்க இருக்கிறோம். ஆக ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் என்னும் அறக்கட்டளை ஜெய்பீம் பதிப்பகத்தின் மூலம் அம்பேத்கரியம் 50 தொகுதிகள் என்னும் நூல் தொகுப்பு வெளியிட இருக்கிறோம் என்பதுதான் அந்த அறிவிப்பு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பேச்சுகள், எழுத்துக்கள் ஏற்கனவே தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகள் யாவற்றிலும் வெளியாகி இருக்கின்றன. புரட்சியாளர் அம்பேத்கரின் உதவியாளராக இருந்த வசந்த் மோகன் அவர்களின் தலைமையில் மராட்டிய அரசு ஒரு குழுவை நியமித்து மராட்டிய அரசின் செலவில் அவருடைய பேச்சுகளையும் எழுத்துக்களையும் தொகுக்க கட்டளையிட்டது. அதன்படி அவர் அதை மேற்கொண்டார். அதன் பின்னர் இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அம்பேத்கர் ஃபவுண்டேஷன், அதாவது சமூக நீதித்துறையின் அந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்னும் அமைப்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் பேச்சுகளையும் எழுத்துக்களையும் தொகுத்து இந்திய மொழிகள் யாவற்றிலும் வெளியிட முன்வந்ததை நாம் அறிவோம். ஏறத்தாழ 21 தொகுதிகளாக ஆங்கிலத்தில் அவை வெளிவந்திருக்கின்றன. அவற்றில் 17 தொகுதிகளை தமிழில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஆங்கிலத்தில் 17 தொகுதிகள், அவை தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்ட பிறகு அவை 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. 17க்கு பிறகு அந்த 21 தொகுதிகளில் எஞ்சிய மற்ற 4 தொகுதிகள் தமிழில் இன்னும் வெளியாகவில்லை. அதிலே 2 மராத்தியில் வெளியாகி இருக்கின்றன. 21 தொகுதிகளில் 19 ஆங்கிலத்திலும் 2 மராத்தியிலும் வெளியாகி இருக்கின்றன. ஆக இந்த நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் எழுத்துக்களையும் பேச்சுகளையும் நாம் அம்பேத்கரியம் என்னும் பெயரில் தொகுக்கிறோம். இதில் என்ன சிறப்பு அல்லது என்ன வேறுபாடு என்றால், புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்களும் பேச்சுகளும் கிடைக்க கிடைக்க ஒவ்வொரு தொகுதியாக அச்சிட்டு வெளியிட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விரும்பியபடி அவை புத்தகங்களாக்கப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. ஒரு புத்தகத்தை எப்படி எழுத வேண்டும், வெளியிட வேண்டும் என்பதை கூட அவரே தீர்மானித்திருக்கிறார். புத்தகத்திற்கு தலைப்பும் இட்டிருக்கிறார்.
அந்த புத்தகத்தில் என்னென்ன உள்ளடக்கம் என்பதையும் பட்டியல்படுத்தி இருக்கிறார். கண்டென்ட்ஸ், சாப்டர் பை சாப்டர். அந்த வரிசையில் புத்தகங்கள் வெளியாகவில்லை என்பது தெரிய வருகிறது. இந்த நிலையில் அவர் விரும்பியதைப் போல புத்தகங்களை மறுசீரமைப்பு செய்வது, புத்திசம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே தொகுதியில் அவற்றை தொகுப்பது. அதாவது ஒவ்வொரு ஆங்கில தொகுதியிலும் வெவ்வேறு தலைப்புகளின் கீழான கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. சாதி என்கிற தலைப்பிலே நாம் எடுத்துக்கொண்டால், காஸ்ட் என்கிற தலைப்பில் எடுத்துக்கொண்டால், அது பல தொகுதிகளில், பல வால்யூம்ஸ், பல தொகுதிகளில் சிதறி கிடக்கின்றன. மதம் தொடர்பான கருத்துக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரே தொகுதியாக இல்லை, ஒரே வால்யூமாக இல்லை. பௌத்தம் தொடர்பான கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு தொகுதிகளில், வெவ்வேறு வால்யூம்ஸ் தொகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நாம் 50 தலைப்புகளில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்களையும் பேச்சுகளையும் 50 தொகுதிகளாக, தனித்துவம் வாய்ந்த தொகுதிகளாக, சாதி என்றால் ஒட்டுமொத்தமாக சாதியை குறித்து, சாதியின் தோற்றத்தை குறித்து, சாதியின் வளர்ச்சியை குறித்து, அதன் பாதுகாப்பு அரண்கள் குறித்து, அது இன்றைய நிலையில் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து எங்கெங்கெல்லாம் பேசியிருக்கிறாரோ, எழுதியிருக்கிறாரோ அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரே நூலாக நாம் கொண்டு வர இருக்கிறோம். அதைப்போல அறிவியல் தொடர்பாக, தொழில் வளர்ச்சி தொடர்பாக அவர் என்னென்ன சிந்தனைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார், செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார், எங்கெங்கே அவர் உரையாற்றியிருக்கிறார், எங்கெங்கே அவர் எழுதியிருக்கிறார், எந்தெந்த ஏடுகளில் அவை வெளியாகி இருக்கின்றன போன்ற விவரங்களோடு அனைத்தையும் தொகுத்து ஒரே தொகுதியாக கொண்டு வருவது. ஆகவே 50 தலைப்புகளில் 50 தொகுதிகளாக ஒரு தலைப்பில் சொல்லப்படுகிற அனைத்தும் ஒரே தொகுதியில் இடம்பெற்றிருக்கும், வெவ்வேறு தொகுதிகளில் சிதறி கிடக்காமல். இப்படி இந்த நூல்களை தொகுத்து இலகுவாக எல்லோரும் படித்து பயன்பெறக்கூடிய வகையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகளை ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட அல்லது வரையறைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வரிசையிலே காண்பதும் கற்பதும் அவசியமானது. அப்போதுதான் அம்பேத்கரின் முழு பரிமாணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இதற்கு அம்பேத்கரியம் என்னும் பெயரையும் நாம் சூட்டியிருக்கிறோம். எனவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஒரு கடினமான பணி, பொருட்செலவு மிகுந்த பணி, நீண்ட கால அவகாசம் தேவைப்படுகிற பணி. அதைவிட முக்கியமாக இவற்றையெல்லாம் புத்தகங்களாக அச்சிட்ட பிறகு அவற்றை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதை நாம் ஜெய்பீம் 2.0 என்று சொல்லுகிறோம். அதாவது ஒவ்வொருவரும் தனக்கு புத்தகம் வேண்டும் என்று 50 தொகுதிகளுக்கு முன்பணம் செலுத்தி, முன் வெளியீட்டு திட்டத்தின் கீழ் பணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வது என்பது ஒரு நடைமுறை. அவரே நான் ஒரு கிராமத்திற்கு இதை பெற்றுத்தருகிறேன், 50 தொகுதிகளையும் ஒரு கிராமத்தின் பயன்பாட்டுக்கு, அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்களின் பயன்பாட்டுக்கு அங்கே ஒரு படிப்பகத்தை, அம்பேத்கர் பெயரில் ஒரு படிப்பகத்தை உருவாக்கி அந்த படிப்பகத்தில் கொண்டு போய் இந்த 50 தொகுதிகளையும் வைக்க இருக்கிறேன், அதற்கான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முன்வரக்கூடிய தோழர்கள் அதில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும்.
என்னுடைய கிராமம், நான் பிறந்த ஊர் அங்கனூர். அங்கனூரிலே நான் ஒரு படிப்பகத்தை உருவாக்கி அந்த படிப்பகத்தில் இந்த 50 தொகுதிகளையும் இடம்பெறச் செய்வது, அதற்கான செலவை நானே ஏற்றுக்கொள்வது. தனிப்பட்ட முறையிலே எனக்கு என்னுடைய சொந்த நூலகத்தில் நான் இந்த 50 தொகுதிகளையும் இடம்பெறச் செய்வது. ஆக ஒரே நேரத்தில் நான் 2 முன்பதிவை செய்வது. தனக்கு வேண்டும் என்று முன்பதிவு செய்து கொள்ளக்கூடிய தோழர்கள் தன்னுடைய கிராமத்திற்கு அல்லது தான் எத்தனை கிராமத்திற்கு செய்ய விரும்பினாலும் அந்த கிராமங்களுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுப்பதற்கு முன்பதிவு செய்து கொள்ளக்கூடியவர்களை அம்பேத்கரிய தூதுவர் என்று சிறப்பு பட்டம் அளித்தவர்களை பாராட்ட இருக்கிறோம். அதற்காக ஒரு செயல் திட்டம் வருகிற மே மாதம் 1ஆம் தேதி அவ்வாறு முன்பதிவு செய்து கொள்ள முன்வரக்கூடிய தோழர்களில் 300 பேரை தேர்வு செய்து, யார் முதலில் 300 பேர் பதிவு செய்து கொள்கிறார்களோ அந்த 300 பேரோடு கலந்தாய்வு செய்வது, கலந்துரையாடல் செய்வது, இரவு உணவு அவர்களோடு எடுத்துக்கொள்வது என்கிற அடிப்படையில் ஒரு திட்டத்தை நாம் முன்மொழிகிறோம். இது குறித்த ஐயங்களை எழுப்பக்கூடிய தோழர்களுக்கு உரிய விளக்கத்தை தருவதற்காக அந்த சந்திப்பு. அது ஒரு இரவு உணவோடு கூடிய சந்திப்பு. தனக்காகவும் தன்னுடைய கிராமத்திற்காகவும் அல்லது பிற கிராமங்களுக்காகவும் யார் ஜெய்பீம் 2.0 திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை அம்பேத்கரிய தூதுவர் என்று அந்த நிகழ்விலை வைத்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம். ஏறத்தாழ 20,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் 50 தொகுதிகள். அந்த 20,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை 11,500 ரூபாய்க்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 8,500 ரூபாய் அதில் கழிகிறது. தனித்தனியே புத்தகத்தை வாங்கினால் 20,000 ரூபாய் ஆகும். அச்சுக்கு வந்த பிறகு, அச்சிலிருந்து வந்த பிறகு புத்தகத்தை நேரடியாக வந்து ஜெய்பீம் பதிப்பகத்தில் வாங்கினால் அது 20,000 ரூபாய். முன்பதிவில் இப்போதே முன்பதிவில் தங்களை இணைத்து கொண்டால் அவர்களுக்கு ஒரே தவணையாக கட்டினால் 11,500, 3 தவணைகளாக கட்டினால் 4,000 4,000 4,000 என்று 12,000. அதற்கு எப்படி அந்த பணத்தை செலுத்துவது என்பதற்கான விவரம் இருக்கிறது. அது இணைய ஊடகங்களில் பதிவு செய்யப்படும். அது jbeamfoundation.net என்கிற அந்த இணையதளத்தில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். jbeamfoundation.net. இந்த திட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். ஏதாவது கிராமத்திற்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது மிகப்பெரிய பணி. 1990களில் சொல்லப்போனால் அவருடைய 100 காலத்தில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதுவரையில் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு இந்த நாட்டில் தலித்துகளை தவிர வேறு யாரும் இல்லை. அவருடைய 100 காலத்தில் அந்த நேரம் விபி சிங் அவர்கள் இந்தியாவின் பிரதமர் இருக்கையில் இருந்த நேரம், ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் அவரோடு வலதுகரமாக இருந்த நேரம். ஆகவே அந்த 100 கொண்டாடிய காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகள் பரவுவதற்கான ஒரு பேரெழுச்சி உருவானது. மராட்டிய அரசு அவருடைய நூல்களை தொகுக்க முன்வந்தது. அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அந்த பொறுப்பை பின்னாளில் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இப்போது பிஜேபி அரசாங்கத்தில் அம்பேத்கர் ஃபவுண்டேஷனுக்கு நிதியே ஒதுக்கப்படவில்லை. அண்மையிலே நான் நாடாளுமன்றத்தில் கூட அதை சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறேன். அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மூலம் நூல்கள் வெளியிடுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் நூல்களை வெளியிட வேண்டும். அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மூலம் சாதி மறுப்பு, மத மறுப்பு திருமணம் செய்து கொள்வோருக்கு ஊக்கத்தொகை, உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. அதுவும் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், ஒட்டுமொத்தத்தில் அம்பேத்கர் ஃபவுண்டேஷனுக்கு நிதி ஒதுக்கீடே இல்லை என்கிற ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்தியது நியாயமா என்ற கேள்வியை நான் நாடாளுமன்றத்தில் எழுப்பினேன். அம்பேத்கர் கனவுகளை நனவாக்குகிறார் மோடி என்றெல்லாம் இப்போது விவாதம் நடக்கிறது. ஆனால் அம்பேத்கரின் சிந்தனைகளை பரப்புகிற அம்பேத்கர் ஃபவுண்டேஷனை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் பெயரையும் அம்பேத்கர்
புகழையும் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கிற சனாதன சக்திகள் அம்பேத்கரின் சிந்தனைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இதுதான் அவர்களின் முரண். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் செய்ய வேண்டிய பணி, யாருக்கும் நாம் ஆயுதம் வழங்க தேவையில்லை, ஆயுத பயிற்சி வழங்க தேவையில்லை, பெரிய படை கட்டுகிற முயற்சியில் ஈடுபட வேண்டிய தேவையில்லை. இம்மண்ணில் ஒரு புரட்சி நிகழ வேண்டுமானால் நாம் ஏந்த வேண்டிய ஒரே ஆயுதம் அம்பேத்கர் என்பதுதான். அம்பேத்கர் என்கிற பெயர் அல்ல, அம்பேத்கரியம் என்கிற சிந்தனைகள். ஆக அம்பேத்கரியம் என்கிற சிந்தனைகள் என்பது ஏதோ மிகவும் படித்த மேதைகள், பல்கலைக்கழகம் வரையில் சென்று படித்த ஞானிகள்தான் அதை புரிந்து கொள்ள முடியும், விவாதிக்க முடியும் என்று கருதாமல், படிக்க தெரிந்த அனைவராலும் அம்பேத்கரியத்தை உள்வாங்கிக் கொள்ள முடியும், படித்தவர்கள் மூலம் ஆர்வமுள்ள படிக்க வாய்ப்பில்லாதவர்களாலும் அம்பேத்கரியத்தை உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு அவருடைய சிந்தனைகளை கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய பணி. அம்பேத்கரியம் என்கிற ஆயுதத்தை விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை. அம்பேத்கருடைய சிந்தனைகள், அம்பேத்கருடைய பேச்சுகள், எழுத்துக்கள் இன்றைக்கு இந்திய மொழிகளில் வெளியான காரணத்தால் குறைந்த அளவில்தான் அது போய் சேர்ந்து இருக்கிறது என்றாலும் கூட மிகப்பெரிய தாக்கம் இந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களின், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை உச்சரிக்காமல் அரசியலில் காய்களை நகர்த்த முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறேன், ஒரு நாளைக்கு 10 பேராவது புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்காமல் இருப்பதில்லை. பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சரத்பவார் காங்கிரஸ் என்று எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, பிஜு ஜனதாதளம், ராஷ்டிரிய ஜனதாதளம் போன்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, இடதுசாரிகள் ஆக இருந்தாலும் சரி, இவர்கள் ஏதேனும் ஒரு துறையில் ஒரு கருத்தை பேச முயன்றால் புரட்சியாளர் அம்பேத்கரின் மேற்கோள்களை சுட்டிக்காட்டாமல் பேச முடியவில்லை. ஆக அனைத்து தரப்பினராலும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு மேதையாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளங்குகிறார். அந்த அளவுக்கு அனைத்து தளங்களிலும், அனைத்து துறைகளிலும் அவர் மிக அகலமாக, ஆழமாக கால்களை ஊன்றியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அவர் எந்த கோணத்தில் சிந்தித்தார், யாரை பகையாக கருதினார், யாரை நட்பாக கருதினார், யாரை ஜனநாயக சக்திகளாக ஏற்றுக்கொண்டார், யாருக்காக அவர் போராடினார், யாரை மீட்பதற்காக போராடினார், என்ன சமூக கட்டமைப்பை உருவாக்க விரும்பினார், எத்தகைய புதிய இந்தியாவை செதுக்க அவர் திட்டமிட்டார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் அம்பேத்கரிய புரிதல். அம்பேத்கரியம் என்றால் வேறொன்றும் இல்லை. ஆகவே அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் அவற்றுக்கு கட்டியம் கூறுகின்றன. அம்பேத்கரை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பயன்படுத்த துணிகிறார்கள். 100 விழுக்காடு அரசியல் ஆதாயத்திற்காக சங் பரிவார் கும்பல் அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துகின்றனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கருத்தியல் ரீதியாக பகையாக கருதக்கூடியவர்கள் சனாதன கும்பல். புரட்சியாளர் அம்பேத்கரால் தான் பழைய சமூகம் நொறுங்கி வருகிறது, தகர்ந்து வருகிறது, சிதைந்து வருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டமும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளும் தான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தி வருகிறது. அவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மூலம் மெல்ல மெல்ல சாதியை ஒழிப்பதற்கான மாமருந்தை, சமூக நீதி என்னும் மாமருந்தை வழங்கியிருக்கிறார். அதன் மூலம் எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் கல்வி பெறவும், அதிகாரம் பெறவும், வலிமை பெறவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவியதன் மூலம் இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற சனாதன சக்திகளின் முதுகெலும்பை முறித்திருக்கிறார். இந்த இந்து பெரும்பான்மைவாதத்தை நீர்த்து போகச் செய்வதற்கு அவர் ஒரு மாற்று திட்டமாகத்தான், ஒரு அரசியல் திட்டமாகத்தான், ஒரு புரட்சிகர திட்டமாகத்தான் பௌத்தத்தை தழுவும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்.
இவையெல்லாம் இணைந்தவைதான் அம்பேத்கரியம் என்பது. ஆக பழைய இந்திய சமூக கட்டமைப்பை தகர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றனவோ அவ்வளவு வழிமுறைகளையும் மிக அமைதியான முறையில், ஆழமான முறையில், சித்தாந்த முறையில் இங்கே கட்டமைத்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதனை மிக நுட்பமாக உணர்ந்தவர்கள் அம்பேத்கரை தெய்வமாக போற்றக்கூடியவர்கள் அல்ல, அம்பேத்கரை பகைவராக கருதக்கூடிய சனாதன சக்திகள் தான். ஆகவே அவர்கள் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். ஒருபுறம் அம்பேத்கருக்கு ஜெயந்தியை கொண்டாடிக்கொண்டே, அம்பேத்கர் பெயரை உச்சரித்து கொண்டே, அம்பேத்கரை தோளில் தூக்கி கொண்டாடிக்கொண்டே அம்பேத்கரியத்தை சிதைக்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும், மதமாற்றம் என்பதை தடுக்க வேண்டும் என்கிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகவே அவர்களின் மூர்க்கமான எதிரி யார் என்றால் அம்பேத்கர் தான். முதன்மையான எதிரி யார் என்றால் அம்பேத்கர் தான். ஆனால் அவர்கள் ஒருபோதும் புரட்சியாளர் அம்பேத்கரை தம்முடைய எதிரி என்று சொல்லவே மாட்டார்கள். இதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் சாதுரியம், பாரதிய ஜனதா கட்சியினரின் சாமர்த்தியம். அம்பேத்கரை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடிக்கொண்டே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் அம்பேத்கரியத்திற்கு எதிராகவும் செயல்படுவது, காலப்போக்கில் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் விரும்புகிற மனுதர்ம சட்டத்தை நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள். காலப்போக்கில் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துவிட்டு அவர்கள் பழைய சமூக கட்டமைப்பையே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக கட்டமைப்பையே நிலைநாட்ட துடிக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அம்பேத்கரியத்தை வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். யாருக்கும் ஆயுதம் தர வேண்டாம், அம்பேத்கரியம் தந்தால் போதும் என்கிற அடிப்படையில் தான் இந்த முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம். ஏற்கனவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்முடைய தோழர்கள் அம்பேத்கர் பெயரில் படிப்பகங்களை நடத்துகிறார்கள். இப்போது திருமா பயிலகம் என்கிற பெயரில் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி அகங்களை உருவாக்கி தோழர்கள் தன்னியல்பாக இவற்றையெல்லாம் உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1990களின் துவக்கத்தில் நான் மதுரையில் இருந்த காலத்தில் தல்லாகுளத்தில், கரும்பாலையில், SMP காலனி பகுதியில், மஞ்சள்மேடு பகுதியில், புதூர் பகுதியில், இவைதான் எனக்கு அப்போது தொடர்பில் இருந்த முக்கியமான பகுதிகள். இந்த பகுதிகளிலெல்லாம் அம்பேத்கர் படிப்பகத்தை அன்றைக்கு நாம் உருவாக்கினோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் சாதியவாதிகள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அந்த இடங்களில் 20 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக அவர்கள் குடிசை போட்டு தங்குவது அல்லது வேறு ஏதேனும் தொழில் தொடங்குவது, அந்த தொழிலை நடத்துவது என்கிற முறையில் ஆக்கிரமிப்பு செய்திருந்த இடங்களை நாம் நமது இயக்கத்தின் வலிமையை கொண்டு மீட்டிருக்கிறோம். கரும்பாலையில், குறிப்பாக SMP காலனியில், இன்னும் குறிப்பாக மஞ்சள்மேடு பகுதியில் இன்றைக்கு போனாலும் அங்கே அந்த படிப்பகங்களை பார்க்கலாம். ஆனால் அந்த இடங்களெல்லாம் முன்பு சாதியவாத சக்திகளின் கைகளில், ஆதிக்க சாதி வெறியர்களின் கைகளில் இருந்தது, ஆக்கிரமித்திருந்தார்கள். தலித் மக்களின் குடியிருப்புக்குள் வந்து நெஞ்சாங்குலையில் ஏறி நிற்பது போல் அவர்கள் முக்கியமான கேந்திரமான பகுதிகளிலே வந்து ஆக்கிரமிப்பு செய்து அமர்ந்து கொண்டார்கள். தொடக்க காலத்தில் மிக சொற்பமான கிளைகளை கொண்டிருந்தோம். நாம் மதுரையிலே மட்டும்தான், மதுரை மாநகர் பகுதிகளில் மட்டும்தான் அப்போது கிளைகள் இருந்த காலம். அந்த காலத்தில் அந்த வலிமையை வைத்துக்கொண்டு அவர்களை எதிர்த்து மறியல் போராட்டமெல்லாம் நடத்தி அந்த இடங்களை மீட்டு அங்கே கூரை குடிசைகளை போட்டு அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகம் என பெயர் சூட்டி விளங்க வைப்போம், விலங்கு அறுப்போம் என்று அதற்கான ஒரு முழக்கத்தையும் நாம் முன்வைத்து அந்த படிப்பகங்களில் பிள்ளைகளை அமர வைத்து படிக்க வைப்பது, அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்கிற பணிகளை எல்லாம் நாம் மேற்கொண்டோம். நான் அப்போது சொல்வேன், எங்கே இடம் கிடைத்தாலும் அங்கே ஒரு குடிசையை போடுங்கள், அங்கே அம்பேத்கர் படிப்பகத்தை திறந்து வையுங்கள், அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகம் என்று அதற்கு பெயர் சூட்டுங்கள், அதற்கு விலங்கறுப்போம், விளங்க வைப்போம், விலங்கறுப்போம் என்கிற முழக்கத்தோடு அதை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று நான் பொதுக்கூட்ட மேடைகளிலேயே முழங்குவதுண்டு. அப்படி நாம் 90களின் தொடக்கத்தில் முன்னெடுத்த அந்த முயற்சிகளை இப்போது விரிவுபடுத்த வேண்டும். 60வது பிறந்தநாள் மணிவிழா என்கிற நிலையில் இதை கொண்டாட இருக்கிற சூழலில் இந்த மணிவிழாவின் முக்கியமான பல செயல் திட்டங்களுள் இது ஒரு திட்டம் என்கிற அடிப்படையிலே அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இதை மணிவிழா திட்டங்களுள் ஒன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்தி கிராமங்கள் தோறும் அம்பேத்கர் படிப்பகங்கள் அல்லது பண்டிதர் படிப்பகம் அல்லது பெரியார் படிப்பகம், போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியகம் திருமா பயிலகம் என்ற பெயரில் உருவாக்கியிருக்கிறார்களே, அப்படி அந்த பயிலகங்கள் என்று ஆங்காங்கே உருவாக்கிட வேண்டும். அங்கெல்லாம் இந்த 50 தொகுதிகளும் இடம்பெற வேண்டும். அதற்கு படித்து வேலைவாய்ப்பை பெற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்த்துக்களோடு இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தோழர்கள், இடஒதுக்கீட்டு பயனை பெற்ற தோழர்கள், அதிகாரிகளாக இருப்பவர்கள், வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள், பேராசிரியர்களாக இருப்பவர்கள், இப்படி அரசு பணியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாமாக முன்வந்து நான் இத்தனை கிராமங்களை தத்தெடுத்துக் கொள்கிறேன் அல்லது நான் பிறந்த கிராமத்தில் ஒரு படிப்பகத்தை நான் உருவாக்குகிறேன், அந்த படிப்பகத்தில் இந்த புத்தகங்களை வைப்பதோடு மட்டுமில்லாமல் அங்கே பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய ஒரு சூழலை நான் ஏற்படுத்துவேன், அதை தொடர்ந்து நடத்துவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வேன், எக்காலத்திலும் இடை நிற்காமல் நின்று போகாமல் பார்த்து கொள்வேன் என்கிற உறுதியை எடுத்துக்கொண்டால் அவர்கள்தான் அம்பேத்கரிய தூதுவர்கள். அவர்களை பாராட்டித்தான் இந்த அம்பேத்கரிய தூதுவர் என்கிற சான்றிதழ் வழங்க இருக்கிறோம். எனவே இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக கொண்டு போய் சேர்க்க, அம்பேத்கரியம் என்கிற ஆயுதத்தை மக்களின் கைகளில் ஒப்படைக்க நாம் முன்னெடுத்திருக்கிற மணிவிழா காலத்து முயற்சி ஜெய்பீம் 2.0 என்கிற இந்த திட்டம், அம்பேத்கரியம் 50 தொகுதிகள் என்கிற சிந்தனை தொகுப்பு, இதை தோழர்கள் மனமுவந்து ஆதரிக்க வேண்டும், இதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நான் அங்கனூர் கிராமத்திற்காக 11,500 ரூபாய் செலுத்தி அந்த ஜெய்பீம் 2.0 என்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்த முன்பதிவு செய்து கொண்டேன். என்னை போல் தோழர்கள் ஒவ்வொருவரும் இந்த முன்பதிவுக்கு முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மே 1ஆம் தேதி சென்னையில் முன்பதிவு செய்து கொண்ட 300 தோழர்கள் பிறகு ஒரு தேதியில் அடுத்தடுத்து முன்பதிவு செய்யக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து அந்த இரவு உணவு சந்திப்பு என்கிற சந்திப்பை நாம் செய்ய இருக்கிறோம். அம்பேத்கரிய தூதுவர் என்கிற அந்த சான்றிதழ் இதுதான். இந்த சான்றிதழில் கீழே என்னுடைய பெயர் இருக்கும். எனக்கு நான் இந்த ஜெய்பீம் 2.0 திட்டத்தில் பணம் செலுத்தி இருப்பதனால் இந்த சான்றிதழ் எனக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் தோழர்கள் ஒவ்வொருவரும் தங்களை இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும், பிணைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது 10 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் இளம் சிறுவர்களில் இருந்து இளைஞர்களில் இருந்து அந்த சிந்தனைகள் போய் சேரும்போது இளைஞர்களில் இருந்து புதிய இளைய அம்பேத்கர்கள் உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதுவே இந்த மண்ணில் ஒரு மகத்தான புரட்சியை ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு படித்தவர்கள் பிழைப்புவாதிகளாக மாறி சிலர் பிஜேபியில் சேருவதும் பிஜேபிக்கு ஊதுகுழலாக இருந்து அம்பேத்கருக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதும் இங்கே மிகப்பெரிய தீங்காக மாறி வருகிறது. அதற்கு காரணம் அம்பேத்கரியை முழுமையாக போய் சேராமல் இருந்ததுதான். புரட்சியாளர் அம்பேத்கரை எவரோடும் ஒப்பிட கூடாது, ஒப்பிடவும் முடியாது. அவர் ஒப்பு உயர்வற்றவர். அவரோடு ஒப்பீடு செய்வதற்கு எந்த முயற்சியையும் நாம் மேற்கொள்ளக்கூடாது. அப்படி யாராவது அம்பேத்கரோடு யாரையாவது ஒப்பிட்டால் அதை பொருட்படுத்தவும் தேவையில்லை என்பதை சொல்லி இந்த ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் மூலமாக ஜெய்பீம் பதிப்பகத்தின் வழியாக அம்பேத்கரியம் 50 தொகுதிகள் என்னும் இந்த சிந்தனை தொகுப்பை வெளிக்கொணர்வதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை. இதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு புத்தகத்தை விற்பதற்கான திட்டம் அல்ல, இது வெறும் பிஸ்னஸ் அல்ல, இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். இதன் மூலம் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு படிப்பகம் உருவாக வேண்டும். அந்த படிப்பகம் தொடர்ந்து இயங்க வேண்டும். அங்கே பிள்ளைகளுக்கு அவர்களின் பாடத்திட்டத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அம்பேத்கரியத்தையும் கற்றுத்தர வேண்டும். இந்த பணிகள் இடையறாமல் தொடர வேண்டும்.
அதற்கான ஒரு அடித்தளமாக இந்த திட்டம் அமையும் என்கிற அடிப்படையில் இதை நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.